எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க இப்பமே பார்க்கலாம். வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டைமை வந்து ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் டைமாக நம்ம செலவு பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்த நாட்கள். ப்ரிப்பரேஷன், எல்லாம் சொல்லுங்க, ப்ரிப்பரேஷன்ஸ். வாழ்க்கையை அணுகிறதுக்கு ரெண்டு விதம் இருக்கு. the two kind of approach, pro action and reaction. முன் ஆயத்தம், ப்ரீ அரேஞ்ச்ட். சொல்லுங்க, ப்ரீ அரேஞ்ச்ட். ஆமென். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த 24 எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இப்பமே பார்க்கலாம். ஒன்று நடந்ததுக்கப்புறம் அந்த நடந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல. இப்போ மழை பெய்யுது, இப்போ கொடை வாங்கணும் யோசித்தீங்கன்னா என்னது, அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். ஆனால் வரும்போதே கொடை கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் ப்ரோ ஆக்ஷன். முன் ஆயத்தம், ப்ரீ அரேஞ்ச்ட். சொல்லுங்கள், ப்ரீ அரேஞ்ச்ட். ஆமென். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. முன் ஆயத்தம் ஒன்று வந்து ஆன பிறகு, நடந்த பிறகு அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பொதுவாக வாழ்க்கையை 80% மக்கள் எப்படி தான் வாழ்கிறாங்க? ரியாக்ஷன். ரியாக்ஷன்னா என்னது? பார்க்கலாம், வரட்டு பார்க்கலாம். அப்போ வந்ததுக்கப்புறம் ஐயோ முயன்னு என்ன பண்ணுறது, இது பண்ணுது. அப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்ன ஆகிடுது, டைம் வந்து போயிடுது. ஆனால் இன்னொன்று, முன்னாடியே வாழ்க்கையை பார்க்குறது. கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற விசேஷமான கிஃப்ட்ஸ் என்ன தெரியுமா? ஒன்றை தூரமாய் பார்க்கும் கிருபையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த 24 எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இப்பமே பார்க்கலாம்.